ஹாய்ங்க. சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. திடீர்னு என்னன்னு தெரியல, கோயிலுக்கு போகணும் போல இருந்தது. சத்தியமங்கலமில் இருக்க பண்ணாரி அம்மன் கோயில் போகலான்னு சொல்லி சடனாக பிளான் பண்ணி நானும், அம்மா, பாப்பா 3 பேரும் கிளம்பி கோயிலுக்கு வந்தாச்சுங்க. கோயிலுக்கு போனால் தான் மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருநீர் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு குண்டத்தோட மண் தான் கொடுப்பாங்க. அதை நான் எடுத்து வைக்கும்போது வேறு வீடியோக்காக கண்ணை நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். கண்ணுக்குள்ளேயே விழுந்துருதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து அமாவாசை பௌர்ணமி இந்த டைம்லலாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். பட் நாங்கள் வந்து சாட்டர்டே போயிருந்தப்போ கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. கரெக்டாக மதியானம் உச்சி பூஜைக்கு நாங்கள் போயிட்டோங்க. பொது வழி ரொம்ப கூட்டமாக இருந்தனால 15 ரூபாய்க்கு நாங்கள் டிக்கெட் எடுத்து லைனில் போய் நின்ட்டோம். அப்போயுமே கீழே நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. இதுக்கடையில் பாப்பா வேறு என்னை சுற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சுற்றி விட்டதுக்கப்புறம் கூட பாப்பா சுற்றிக்கிட்டே தான் இருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்தாச்சுங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உப்பு வந்து நிறைய பேர் வாங்கி கொட்டியிருப்பாங்க. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத வச்சு நான் சொல்கிறேங்க. பாப்பாக்காக ஒரு ஹெல்த்துக்காக நாங்கள் வேண்டியிருந்தோம். சரியாயிடுச்சுன்னா உப்பு வாங்கி போடுறோன்னு. ஸோ அதே மாதிரி நடந்துச்சு. ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சது தான். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஊஞ்சலில் பூட்டு நிறையா கட்டியிருந்தாங்க. என்ன ரீசன்னு சொல்லி எனக்கு தெரியலைங்க. பட் எல்லோரும் அந்த ஊஞ்சலை தள்ளி விட்டுட்டு 3 வாட்டி சாமியை கும்பிட்டு வந்தாங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான் கும்பிட்டு வந்தேன். ஸோ இந்த பூட்டு எதுக்காக இதில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. உங்களுக்கும் ஏதாவது நெத்திக்கடன் வச்சு அது நடக்கணும், இல்லை ஏதாவது ஹெல்த்துக்கு நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க. பண்ணாரி அம்மன் கோவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புளிசாதம் இல்லைனா ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. என்ன தான் நம்ம வீட்டில் ஹோட்டல்லன்னு சாப்பிட்டாலுமே வந்து கோயிலில் சாப்பிட்றதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப தனிங்க. அதுவும் பாப்பாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துல நிற்கவே இல்லை. அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டில் காலெல்லாம். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வேண்டுதல் வச்சு பழிக்கணும், இல்லை ஏதாவது ஹெல்த்துக்கான விஷயங்கள், இல்லை பர்சனல் விஷயம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே உப்பு வாங்கி போகிறேன்னு வேண்டிட்டு வரலாங்க. அண்ட் இன்றைக்கி பிரசாதம் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் தான் கொடுத்துட்ருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாப்பாவுக்கும் வந்து கோயில் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ஆளுக்கு ஒவ்வொரு தொன்னையில் கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்து அப்படியே சரி ஓகே போய் ஒரு ஓரமாக உட்காந்துடலாம், உட்காந்து பொறுமையாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தாச்சு. ரொம்ப சூடாக இருந்ததுங்க. இது ஆறி இருக்கணும், பட் அவ்வளோ பெரிய பாத்திரத்தில் இருந்து கூட ரொம்பவே ஹீட்டாக தான் இருந்தது அது. அண்ட் அப்படியே எடுத்து உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருந்ததுங்க. எனக்கு இப்போ தான் பாடா அப்படிங்கிற ஃபீலே வந்திருக்கு. அண்ட் இதை முடிச்சுட்டு சந்தைக்கு வேறு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருந்தது. ஒரே வீடியோவில் போட முடியாதனால கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் கொடுக்குறேங்க.